ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை அறுசுவை சமையல். இன்றைக்கி குக்கர்லேயே ஈஸியாக செய்யக்கூடிய சிக்கன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் துண்டுகளை அரை மூடி லெமன் சாறு, தயிர், கொஞ்சம் உப்பு சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வேகும். இல்லாட்டா நெஞ்சுக்கறி பகுதி ரொம்ப கடினமாக இருக்கும் சாப்பிட. இப்போ நான் பிரியாணிக்கு போகிற சிக்கனை மட்டும் எடுத்துகிட்டு வேக வைக்க போகிறேன். 4 லெக் பீஸை நான் கிரேவி வைக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சிக்கனை வேக வச்சுக்கோங்க. ஒரு விசில் மட்டும் வச்சா போதும். குக்கரை மூடி வச்சு வெயிட்டு போட்டு ஒரு விசில் வரட்டும். இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். குக்கரை அடுப்பில் வச்சு எண்ணெயும் நெய்யும் சரிசமான அளவில் ஊற்றிக்கோங்க. அதாவது நெய் 75 மில்லி, எண்ணெய் 75 மில்லி எடுத்திருக்கேன். 1 கப் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிரியாணி இலை, 5 பச்சை மிளகா போட்டு நல்லா அதையும் வதக்கி விட்ருங்க. 1 கப் புதினா போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்ருவோம். மீடியம் சைஸ் தக்காளி 6 எடுத்து கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. அடுத்து நான் போட போகிற பிரியாணி மசாலா வீட்டிலே நான் தயார் பண்ணது. வாசனை ஜாமானை இப்படி பொடி பண்ணி போட்டுட்டா அந்த பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கோங்க, அதையும் போட்டுருங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்ருங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, தேவையான உப்பு போட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணியும் இதெல்லாம் அளவுக்கு சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நான் 8 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 16 டம்ளர் தண்ணி ஊற்றணும். எந்த டம்ளரில் அரிசி அளவு எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் தான் தண்ணி அளந்து ஊற்றணும். 1க்கு 2 பங்குன்ற அளவில் தண்ணி ஊற்றணும். இப்போ நான் சிக்கனை போட்டுக்கிறேன். தண்ணியை இருத்து வச்சுட்டேன் தனியாக. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கறியவும். இப்போ மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்துருச்சு. பாருங்கள் கலர் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம அளந்து வச்ச தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். அரிசி 1 பங்குனா தண்ணி 2 மடங்கு. தண்ணி நல்லா கொதி வந்தோடனே அரிசியை போட்டுடலாம். நான் எப்போயுமே சீரக சம்பா அரிசி தான் எடுப்பேன் பிரியாணிக்கு. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ ஸ்டீம் நல்லா வந்துருச்சு. இப்போ வெயிட் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு 10 நிமிஷம் மட்டும் வேக விடலாம். இப்போது சிக்கன் கிரேவி செய்ய போகலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு நல்லா செவக்கட்டும். இன்றைக்கி நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சு விட்ருங்க. நல்லா வெங்காயம் வதங்கட்டும். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ லெக் பீஸ் 4 எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ஊற வச்சது முன்னாடியே அதையும் போட்டுடலாம்.
நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, இது 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு மூடி போட்டு வச்சுருங்க, நல்லா வேகட்டும். இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பிரியாணி திறந்து பார்க்கலாம். இப்போ ஸ்டீமில் அடங்கிருச்சு. வெயிட்டை தூக்கிட்டு பார்ப்போம். வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு சாதம். இதை நீங்கள் ஈஸியாக செய்யலாம். பேச்சுலர்ஸ் கூட அழகாக செஞ்சிடலாம். சிக்கன் கிரேவியும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்து கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போது தலைவாழையில் போட்டு பரிமாறிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து நான் போடுற வீடியோ உங்களை ரீச் ஆகும். தேங்க்யூ வியூவர்ஸ்.